ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிங்சான் பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு ஒரு கேம் விளையாட போகிறோம். அது ரொம்ப நல்ல கேமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா இருந்தது, அதனால தான் நான் இதை உங்களுக்கு கொடுக்கலான்னு பார்த்தேன். நீங்கள் வாங்க, நம்ம எல்லோரும் ஒன்றா கேம் விளையாடலாமா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் விளையாடலன்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாம் ஒன்று தானே. நான் விளையாண்டாலும் நீங்கள் விளையாண்டாம தானே நீங்களும் விளையாடுற மாதிரியே ஃபீலிங்கோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்படி சொன்னேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியாக இது மேலெல்லாம் அப்படியே ஜாலியாக தாண்டி போகலாம். இந்த பொம்மைகளும் அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது பாருங்களா, அழகாக இருக்குது இந்த பொம்மைலாம். உங்களுக்கு இந்த பொம்மைலாம் பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? நான் எப்படி ஜாலியாக ஜம்ப் பண்ணி போகிறேன் பாருங்க. ஐயோ, காசு ஏகப்பட்ட காசு கிடச்சிருச்சு. ஐயா ஜாலி. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கலர் கலராக இருக்குது. இது பார்க்கறதுக்கே நல்லா இருக்குதுல்ல? நீங்களே சொல்லுங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல ஃப்ரெண்ட்ஸ்? நான் தாண்டி போகிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா பாருங்க. ஐயோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு அப்போ விளையாடவே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் கீழவே விழுந்துட்டேன். இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக நான் நல்லா விளையாட கற்றுக்கிட்டு உங்களுக்கு சூப்பராக விளையாடி காட்டுறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சிங்சானை பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருந்தா என்னை லைக் பண்ணுங்கள், இந்த ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பார்த்தீங்களா, அழகாக குட்டி பொம்மை ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. நான் ஜாலியாக தாண்டி போகிறேன்னா எப்படி தாண்டுறேன் பார்த்தீங்களா? அழகாக தாண்டுறேன் பாருங்க. காசுலாம் நிறைய கிடைக்குது. ஐயோ, பாக்ஸாக இருக்குது. இந்த பாக்ஸ்குள்ளெல்லாம் என்ன இருக்கும்? என்னமோ போட்டு மூடி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்னு எனக்கே தெரியல. நான் ஓப்பன் பண்ணி பார்க்கல, அதனால எனக்கு தெரியவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நல்லா இருக்குது. ஆனால் காசு நிறையா கொடுக்குறாங்க. நம்ம தாண்டி போயிட்டோன்னு இங்கே நல்லா காசு நிறைய கொடுக்குறாங்க. நம்ம சேஃப்டி பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த காசு நிறைய வச்சுருந்தோன்னா ஒரு வேளை நம்ம தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுப்பாங்களோ என்னன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்படியே ஓரமாக போகிறேன் பார்த்தீங்களா? இது நல்லா இருக்குது பாருங்கள். எப்படி எல் ஷேப்பில் போட்டு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எல் ஷேப்பா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு அவ்வளோ ஒன்றும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் தப்பாக கூட சொன்னாக்கா கோச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொம்மை ஒன்று சூப்பராக இப்படி போட்டு என்ன வழி காட்டுது பார்த்தீங்களா? பொம்மை கூட நம்மளுக்கு வழி காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். அழகாக இருக்குது, கலராக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி கலராக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பிங்க் கலர்னால் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன கலர் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும்? ஆனால் இங்கே பிங்க் கலர் கம்மியாக தான் இருக்குது, க்ரீன் தான் நிறையா இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே ஒரு ரோபோட் பொம்மை நம்மளுக்கு வழி காட்டுறாரு அவர். அவர் சொன்ன வழியிலே போகிறோம் நம்மளும். அழகாக ஜாலியாக ஜம்ப் பண்ணி போகிறோம் பாருங்க. நல்லா ஜம்ப் பண்ணுறோமா? அவ்வளோதான். இந்த மாதிரி போனாக்க நல்லா இருக்குது. ஆனால் கீழே விழாமல் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் சுமாராக தான் விளாட்றேன். இன்னும் கூட ஃபாஸ்ட்டாக போகலாம். நான் இன்னும் கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ தானே ஃப்ரெண்ட்ஸ் இது விளாட்றோம், அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒன்றும் சரியாக விளாட்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் பார்த்துட்டே இருங்க, நான் எவ்வளோ சூப்பராக விளாட கற்றுக்குறேன் பாருங்களேன். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்காக நல்லா விளையாண்டு காட்டுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நானும் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன் நல்லா விளையாடுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது இல்லை? கலர் இந்த மாதிரி கலர் பாலாக இருந்தாக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த பாலை வச்சுலாம் விளையாடுவேன். எனக்கு இந்த கலராக பால் இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பொம்மைங்கெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. பொம்மைலாம் ஐயோ அழகழகாக இருக்குது. எவ்வளோ பொம்மை ஃப்ரெண்ட்ஸ். பொம்மை பார்த்தா கூட எனக்கு ரொம்ப பிடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பொம்மைலாம் பிடிக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நல்ல ஜாலியாக உஷாராக போக வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ். கீழே குதிச்சோன்னு இங்கே ஃப்ரெண்ட்ஸ், அது நெருப்பு மாதிரி இருக்குது, காலியாயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் இங்கே பாருங்க, ரோபோட் பொம்மை இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவர் என்ன சொல்கிறார் நம்மளுக்கு? இந்த பக்கம் போகணும்னு சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். அவர் சொன்ன வழியிலே நம்மளும் போவோம். ஐயோ, நெருப்பெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை தாண்டி போகணும். அந்த ரெட் கலரில் இருக்குதுல்ல, அதில் மட்டும் நம்ம படவே கூடாது, அந்த க்ரீன்லேயே போகணும். ஆனால் சின்னதாக இருக்குது, அதுலேயே கரெக்டாக. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், முந்தியை விட இப்போ ஓரளவுக்கு நான் நல்லா தானே விளையாடுறேன். நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் முந்தி கூட ரொம்ப அடிக்கடி கீழே விழுந்துருவேன். இப்போ அந்தளவுக்கு விழலை பார்த்தீங்களா? முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்காக நான் ஓரளவுக்கு நல்லா கற்றுக்கிட்டே வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் போக இன்னும் சூப்பராக விளையாடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் உங்களுக்காக தானே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இதுலேருந்து இப்படி ஜம்ப் பண்ணணுமா பாருங்கள். இந்த காசு நிறைய கொடுத்தாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் நான். அப்படியே கலராக இருக்குது, ஜம்ப் பண்ணி போனேன். நம்மளோட பிங்க் கலர் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பிங்க் கலர் பிடிக்கல. உங்களுக்கு என்ன கலர் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும்? எனக்கு பிங்க் கலர்னால் ரொம்ப பிடிக்கும்.
உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதுன்னு கூட நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அழகாக பொம்மைலாம் வச்சுருக்காங்க. நம்ம அது மேலே அப்படியே ஜம்ப் பண்ணி போகணும். அழகாக போய்கிட்டே இருக்கணும் நம்ம. இப்போ பாருங்கள், இதுலேருந்து இங்கே ஜம்ப் பண்ணணுமா, இங்கேருந்து இதில் ஜம்ப் பண்ணணும். அதுக்கப்புறம் அது என்னது, அது என்னன்னு தெரியலையே, ராக்கெட் மாதிரி தெரியுது. இது வந்து அந்த பொம்மைலாம் வச்சு நம்ம விளையாடணும் அது ஃப்ரெண்ட்ஸ். ஐ இந்த இடத்துல ரெட்டில் தான் போகணும் போல இருக்குது. ஓரமாக அப்படியே போயிடலாம், போய் அப்படி ஜம்ப் பண்ணிடலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஸ்டேஜ் நம்மளும் வந்துக்கிட்டே இருக்கிறோம். ஐயோ காலி ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தெரியாமல் குதிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் குதிக்கக்கூடாது போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அது கூட தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ மறுபடியும் கீழே குதிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அது தெரியல. நான் அந்த ப்ளூ கலர்லேயே போகணும் போல இருக்குது. நம்ம இந்த வாட்டி ப்ளூ கலர்லேயே போகலாம். கரெக்டாக போனோன்னா கூட நம்ம வின் பண்ணிடுவோம். அதை பாருங்க, அப்படியே ஓரமாக போடுறோம். அங்கே பார்த்தீங்களா, ஓரமாக போயிட்டேன், அப்படியே ஓரமாக போயிட்டேன். இங்கே ரோபோட்டை காணும். ரோபோட்டு நம்மளுக்கு வழி காட்டுறவர் இருப்பாருன்னு பார்த்தா இங்கே காணுமே அவரு. சரி நம்மளே உள்ளே போவோம். ரூம் இருக்குது. இந்த ரூமுக்குள்ளே போனால் இதில் கரெக்டான ரூமுக்குள்ளே வேறு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பொம்மை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நிறைய பொம்மை கொட்டி வச்சுருக்காங்க. நம்மள மாதிரி தான் போகுது. அங்கங்கே பொம்மையை கொட்டி வச்சுருவாங்க போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கங்கே கிடக்குது. கேப்பு கூட சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த கேப் மேலேயே ஜம்ப் பண்ணி போகிறேன். நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது. அப்படியே போனாக்கா பச்சை கலர் வழியில் போனேன். இப்போ ஐயோ இவங்க 3 வழி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எதில் போனாக்கா கரெக்டுன்னு நம்மளுக்கு தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் போனால் தான், இல்லைன்னா கீழே விழுந்துடும். பார்த்தீங்களா, முதல்ல அந்த வழியில் போனோம், அதுவும் கீழே விழுந்துட்டோம். இப்போ இந்த வழியில் போனோம். இதில் பாருங்கள், இப்போ எல்லோவில் போகிறோம். எல்லோ தான் இப்போ கரெக்டு. இந்த இடத்துல எதில் போகலாம், ரெட்டில் போகிறோமா? ரெட்டு தான் கரெக்டு. இப்படியே ஒவ்வொன்றும் கண்டுபிடிச்சி தான் போகணும். அது எந்த வழி கரெக்டுன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. நம்ம போய் தான் கண்டுபிடிக்க முடியும். இங்கே பாருங்க, இதில் எப்படி போகணும்? இது என்னது, இது என்னமோ ஓடிக்கிட்டே இருக்குது, ரன்னிங் ஆகிக்கிட்டே இருக்குதே. அது என்னது என்னன்னு தெரியல. இது வேறு குறுக்க வந்துடுச்சு ஃப்ரெண்ட். அதை வாங்குங்க இதை வாங்குங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க முடியும்? நீங்களே சொல்லுங்கள். அங்கே பாருங்கள், குறுக்க வந்து அது நிற்கிது. இது வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளுக்கு காட்டுறாங்க. நம்ம வாங்க போகிறதில்ல. காரெல்லாம் இருக்குது, கார் பொம்மை ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே போயிட்டு எப்படி போகணும்? அதை ஜம்ப் பண்ணணும். இது என்னது, இது என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கீபோர்டு கேம் விளையாடுவோம்ல, அந்த இது மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அப்படி தான் தெரியுது. உங்களுக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது? இது சூப்பராக இருக்குது. இது என்ன, இது கலராக பால் இருக்குது. கலரு சூப்பராக இருக்குதுல்ல ஃப்ரெண்ட்ஸ், அழகழகாக இருக்குதே. அப்பா எப்படி ஜம்ப் பண்ணுறோம் பாருங்கள். நல்லா ஜம்ப் பண்ணி போயிட்டோம். பார்த்தீங்களா, டாய்ஸ் மாதிரி தான் இருக்குது அது. ஐயோ கீழே விழுந்துட்டோம். கரெக்டாக குதிச்சிருந்தோன்னா நம்ம வந்து அந்த இதுக்கே போயிருந்துருப்போம். ஆனால் நம்ம கீழே குதிச்சிட்டோம். அங்கே பார்த்தாக்கா அது இந்த கையில் வச்சு சுற்றும்ல ஃப்ரெண்ட்ஸ், அது ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொம்மை ஃப்ரெண்ட்ஸ். அது அந்த மேக்னெட்டிக் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு அப்படியே ஜாலியாக சுற்றலாம் ஃப்ரெண்ட். நல்லா சுற்றும் அது. நான்லாம் ரொம்ப சுற்றுவேன் ஃப்ரெண்ட், நல்லா சுற்றுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான்லாம் அது ஒரு வாட்டி சுற்றி விட்டாவே ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த இதுதான் அந்த கேமு தான் இது. ஐயோ கீழே விழுந்துட்டோமே. சரி, ஆனால் வித்தியாசமாக நிறைய இன்னும் இருக்கும் போல இருக்குது. என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த இதெல்லாம் இதுக்கு முன்னால் காட்டல, இப்போ தானே புதுசாக காட்டுறாங்க. ஆனால் இன்னும் உள்ளே போக நிறைய இருக்கும் போல இருக்குது. வித்தியாசமாக இருக்கும் போல இருக்குது. பார்ப்போம் என்னதான் இருக்குதுன்னு பார்ப்போமே நம்மளும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, காயின்ஸ் கொடுக்கும். ஸ்கேட்டிங் போர்டு சூப்பராக இருக்குது. இந்த ஸ்கேட்டிங் போர்டு ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் பார்த்தீங்களா பொம்மைலாம் வரைஞ்சிருக்கு, அழகாக இருக்குது அந்த ஸ்கேட்டிங் போர்டு. அதுக்கப்புறம் என்னது, கிட்டாரு. ஐயோ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், கிட்டார்லாம் வேறு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக என்னென்னமோ செட் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, அருமையாக இருக்குது. கிட்டார் இப்போ கிட்டாராக தாண்டி போகணும். தாண்டி போயிட்டு அதுக்கு அடுத்து என்ன பண்ணும்? அதுக்கு அடுத்து என்னது ஃப்ரெண்ட்ஸ், அது என்னது, பெண் குயின் தானே.
ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பென்குயின் பொம்மை வச்சுருக்காங்க. எல்லாம் வித்தியாசமான பொம்மையாக வச்சுருக்காங்க. எனக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் கீழே விழுந்துரு. இப்போ தான் நான் நல்லா போகிறேன்னு சொன்னேன், அதுக்குள்ளே கீழே விழுந்துக்கிட்டே இருக்கிறேனே. முந்தைய விட ஆனால் இப்போ பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே சொல்லுங்கள். நான் முந்தியெல்லாம் இந்த அளவுக்கு விளையாடவே மாட்டேன், இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் பாருங்கள், அப்போ கூட நான் கீழே விழுந்துக்கிட்டே தான் இருக்கிறேன் பாருங்கள். ஆனால் இந்த பொம்மை சூப்பராக இருக்குதுல்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த கலர் கூட அருமையாக இருக்குது, நல்ல கலர். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா அழகாக செட் பண்ணியிருக்காங்க இந்த கலரை பாருங்கள். இங்கேருந்து அங்கே குதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அவள் தான். ப்ளூ கலர் இதில் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டான சின்னதாக இருக்குது, கீழே காலை வச்சிடவே கூடாது. நம்ம அப்படியே ஓரமாக போகணும். எப்படி மெதுவாக ஓரமாக போகிறோன்னா கரெக்டாக அவ்வளோதான், இப்படி போகணும். ஆனால் இதில் நிறைய பேர் கலந்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போ எத்தனாவது ஆளாக வரேனே எனக்கே தெரில. ஆனால் நம்ம ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு கூட இருக்குது, பார்ப்போம். ஏன்னா இப்போ ரொம்ப கூட விழலை, ஓரளவுக்கு தான் விழுந்திருக்கோம். நம்ம மிஞ்சலாம் இதை விட நிறைய தான் விழுவோம். இப்போ பரவாயில்ல, நம்ம நிறைய கேஷ் சேர்த்து வச்சோன்னா ஒரு வேளை நம்மளுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். எத்தனை பேருக்கு முன்னால் நம்ம போகிறோன்னு தெரில, பார்ப்போம். அங்கே போனோன்னே தான் தெரியும். ஏறக்குறைய 34% வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, இப்படி ஜாலியாக இப்படி தாண்டி போனாக்கா நம்ம வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் கூட வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும்னு. இது என்ன ஃப்ரெண்ட்ஸ், பிக்கா இது இந்த பொம்மை. அதுக்கப்புறம் அதுலேருந்து அழகாக தாண்டி போகிறோம் பார்த்தீங்களா. எப்பா, இதுலேருந்து இதுக்கு அப்படி. ஐயோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் கீழே விழுந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த பிக் பொம்மை இது அவ்வளோதான். அதுலேருந்து அதுக்கு அடுத்து 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 அவ்வளோதான். இந்த இடத்துக்கு வந்துட்டோமா. இங்கே என்னது, மொபைல் ஃபோன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபோனு நாங்கள் எப்பயுமே நோண்டிட்டு போவோம். ஸ்கூல்லேருந்து வந்தால் எப்போனாலும் டெய்லி 1 மணி நேரமாச்சும் எங்கள் மம்மி பர்மிஷன் கொடுத்துருவாங்க. அப்போ வந்து தான் நான் ஃபோனே விளையாடுவேன். அதுக்கப்புறமேலு இப்போ இது டெலிஃபோன். ஐயோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கீழே விழுந்துட்டோம், கீழே விழுந்துக்கிட்டே இருக்கிறோம். இது வந்து ஃபோன். இப்போல்லாம் யாரும் ஃபோன் யூஸ் பண்ணுறேன்னா ஃப்ரெண்ட்ஸ். இது லேப்டாப்லாம் இருக்குது. லேப்டாப்பில் கூட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்க்கறதுக்கு நல்லா பெருசாக பார்க்கலாம்ல லேப்டாப்பில் பார்த்தா. இந்த பாருங்க லேப்டாப் இருக்குது. இது என்னது எனக்கே தெரியல. உங்களுக்கு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? அது என்னது ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு தெரியவே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது எதுக்காக கீழே விழுந்துக்கிட்டே இருக்கிறோம் இந்த இடத்துல மட்டும்? அவ்வளோதான். தாண்டி வந்துட்டோம். அந்த இடத்த தாண்டிட்டோம் எப்படியோ. அப்பா, க்ரீன் கலரில் வந்தோம். அடுத்து இது என்னது, இது ஏதோ நிற்க வச்ச மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கூராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு சொல்லி கொடுங்க, எனக்கு தெரியல இது என்னன்னு. இது என்னது? ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆனால் சூப்பராக கலராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் அட்ராக்டிவாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அது என்னது? க்யூப்பு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து க்யூப்பு சூப்பராக இருக்கும். இது கூட விளாட்லாம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். க்யூப்பு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னது இருக்குது? அடுத்து என்ன கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். ஒவ்வொன்றா என்னென்னமோ விதவிதமாக கொடுக்குறாங்க. இது என்னன்னு தெரியலையே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரியலையே. இது தான் இந்த இதெல்லாம் தாண்டி போடுமா, சுவர் மாதிரி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஏறி அதுக்கப்புறம் தாண்டி போகணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, அதனால ஏறி தாண்டி போகணும். ரொம்ப ஆயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இது நான் கஷ்டப்பட்டு ஆனால் விளையாடுறேன், ஏன்னா அது ரொம்ப ஆயிட்டாகுதா, என்னாலே போக முடியல. இது ரூமு. இதுக்கு நம்மளுக்கு வழியே கண்டுபிடிக்க முடியாது. வித்தியாசமாக வழி இருக்கும். நம்ம இதை வழி கண்டுபிடிக்க தான் கஷ்டம். மற்றபடி எல்லாம் ஈஸி தான், ஆனால் வழி தான் கண்டுபிடிக்க முடியாது. எல்லாம் ஒரே மாதிரி இருக்குமா. எந்த வழியில் போனால் கரெக்டான வழின்றது மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான். அடுத்து எங்கே போகிறோம்? 3 வழி இருக்கும்ல, கரெக்டான வழியில் போகிறதில்ல. அது ஃப்ரெண்ட்ஸ் தப்பான வழியில் போயிட்டோம், அதனால கீழே விழுந்துட்டோமா நம்ம. இது மறுபடியும் கீழே விழுந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ் கீழே விழுந்துக்கிட்டே இருக்கிறோம். என்ன அது, நான் திருப்பி திருப்பி கீழே விழுந்துக்கிட்டே இருக்கிறேன். அப்போ எதுனா நான் தப்பு பண்ணுறேன்னா எனக்கே தெரியலையா? ஓ, க்ரீனு கிடையாது, க்ரீனில் போனேன் கீழே விழுந்துட்டேன், ரெட்டில் போனேன் கீழே விழுந்துட்டேன். அப்போ என்ன கலர் தான், எல்லோவில் தான் போகணும் பொழுது. அப்போ எல்லோவில் போனாலும் கீழே தான் விழுறேன். அது எப்படியே வேறு எதுனா வழி இருக்குதா? எப்படி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கே தெரியல. எதில் போனாலும் கீழே விழுறோம். நீங்களே சொல்லுங்கள், எதில் போனாலும் கீழே விழுந்தால் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால் இந்த கேமை முடிக்க முடியும்? என்ன அது, எப்படி போகணும் அப்போது? உங்களுக்கு எதுனா தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னது, நானும் போய் போய் பார்க்குறேன், எதில் போனாலும் கீழே வந்துக்கிட்டே இருக்கிறோம். எப்படி இப்போ நம்ம எப்படி தான் அந்த அடுத்த ஸ்டேஜ் தாண்டது? நீங்களே சொல்லுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், அப்போ கூட அது தாண்ட முடியல. ஐயோ, என்னால் தாண்டவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்டி விட்டுருவோம். அடுத்த வாட்டியாச்சும் நம்மளால் இதை எப்படியாச்சும் தாண்ட முடியுதான்னு பார்க்கலாம். நானே ரொம்ப நேரம் முயற்சி பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.